அல்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். கோவையில் யூடியூபர் கைது. சாலையில் சென்ற பெண்களுக்கு கட்டாயமாக ஹிஜாப் அணிவித்த யூடியூபர் கைது. இந்த செய்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. உண்மையிலே அங்கே என்னதான் நடந்துச்சு, அந்த யூடியூபர் கைது செய்கிற அளவுக்கு அதில் ஒரு முகாந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அப்துல் காதர் நம்மளோட இருக்காங்க. ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. இப்போ பார்த்துருப்பீங்க கடந்த 2 நாளாக செய்திகள், அதில் அந்த வலுக்கட்டாயமாக ஹிஜாபை போட வச்சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மீடியாக்கள் அந்த செய்தி நான் சும்மா சுருக்கமாக படிக்கிறேனே. தினமலரில் பெண்களை மறித்து ஹிஜாப் சேலஞ்சு, பர்தா அணிய வைத்த யூடியூபர் கைது. தினகரனில் வந்து ரோட்டில் நின்று இருந்த யூடியூபர் ரோட்டில் நிற்கிறாரு, போற வர பெண்கள்லாம் வலுக்கட்டாயமாக ஹிஜாபு போட வச்சாரு, இப்படி போட்டால் எனக்கு லைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் சொல்லி தினகரனில் எழுதியிருக்காங்க. செய்தி புனல், கோவையில் ஹிஜாப் சேலஞ்சு, மாற்று மத பெண்களை வழிமறத்தி இஸ்லாமியர் நடத்திய அராஜகம், தட்டி தூக்கிய போலீஸ். அதே மாதிரி ஒன் இண்டியா சேனல்லையுமே சரி, அனசன் சொல்லக்கூடிய ஒரு 22 வயசு வாலிபர் போற வர பெண்கள்லாம் ஹிஜாப் போட சொல்லி வற்புறுத்தினாரு, இப்படி சொல்லி எல்லா மீடியாக்களும் இப்படி செய்தி போடுறாங்களே, இதோட உண்மைதான் என்னஜி? இல்லை, இந்த மாதிரி அவர் வற்புறுத்தி போட்டார்னு யார் சொல்லணும்? முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு பாதசாலையில் அந்த இடத்துல நடந்து வர்றாங்க, இவங்க கேட்குறாங்க அப்படின்னு வைப்போம். உண்மையிலேயே அந்த இடத்துல அனஸ் அப்படிங்கிறவர் அந்த வீடியோவை பண்ணல, நான் அந்த முழு வீடியோவை பார்த்தேன். அதில் ஒரு பெண்மணி, பர்தா அணிந்திருக்கிற ஒரு பெண்மணி, அங்கே வரக்கூடிய பெண்கள்கிட்ட, பெற்றோர்களோடையும் வரக்கூடிய பெண்கள்கிட்ட அவங்க அனுமதியோட இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பர்தாவை தான் சொல்லுவோம், அந்த ஹிஜாபை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்றது ஒரு ரெக்வஸ்ட். வெளிநாடுகளில் ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி, மிகப்பெரிய விஷயம். வெளிநாடுகளில் ஆக்சுவலாக 2 வகையான சேலஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து இதே மாதிரி கேட்பாங்க, அவங்க போடுவாங்க ஒன்று. இன்னொன்று ஹிஜாபு போட்டுட்டு வர பெண்கள்கிட்ட ஒரு ஐஃபோன் எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் கேட்பான், நீங்கள் வந்து ஒரு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இந்த ஹிஜாபை நீங்கள் இறக்குனீங்கன்னா நான் உங்களுக்கு ஐஃபோன் தரேன்மா. அப்போ அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நான் அப்படிலாம் இந்த ஹிஜாபை இறக்க மாட்டேன். இது வந்து ஒரு சாதாரணமாக அந்த விவகாரம் எந்த அளவிற்கு அவங்கள்ட்ட கொள்கை ரீதியாக இருக்குன்றத அவங்க ஐடியாலஜிக்கலை பார்க்கறதுக்காகவும் ஒரு கருத்துரையாடலுக்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது பல யூடியூப் சேனல்ஸும் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் இதே மாதிரி அந்த பெண் வந்து வரக்கூடிய பெற்றோர்கள்ட்டையும் கேட்குறாங்க. அதில் விருப்பம் இருக்கிறவங்க எஸ் நான் வந்து இதை அணிகிறேன் அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு பெண் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க, நானே ரொம்ப நாளாக இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிதுன்னாங்க. அந்த அம்மா வந்து பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில், என் பொண்ணு அழகாக இருக்கா அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு அழகாக இருக்கா, அது ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி, அதே ஒரு காஸ்டியூம் மாதிரி அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. அந்த அனுமதி வாங்கி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து தான் அதை போட்டிருக்காங்க. ஆனா மீடியாக்கள் எல்லாருமே வற்புறுத்தி வலுக்கட்டாயமா போட்டதா போட்டிருக்காங்களே. அதுதான் சொல்கிறேன், யார் சொல்லணும் அதை? அது பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்து நான் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எத்தனையோ சேனல் பார்க்குறோம், இரட்டை வசனங்கள்லாம் வச்சு பேசுகிறாங்க, டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க, பார்க்கில் போயிட்டு இருக்கும்போது வந்து அது இதை கேட்குறாங்க, இதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல நின்று அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். ஆனால் இங்கே யார் சொல்லியிருக்கா? இந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய செய்தியை வச்சு சொல்கிறேன், இந்து முன்னணிங்கிற ஒரு அமைப்பில் இருந்து அவர்கள் போய் புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான விஷயம். அப்போ வீடியோவை பார்த்துருக்கிற ஒரு ஆள் அல்லது ஒரு அமைப்பு போய் புகார் கொடுத்துருக்கு, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக யாருமே முதல்ல புகார் தரலை. வீடியோவின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா அவர்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு தான் அந்த பர்தாவை போட சொல்லியிருக்காங்க. இது கருத்துரிமையில் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த விவகாரத்தை வந்து இந்த அளவிற்கு பெரிதாக முதல்ல பண்ணதே மிகப்பெரிய தவறு. என்ன கேட்டால் இந்த வழக்கு போட்டதே வந்து ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஒரு விஷயம். ஒருத்தங்கள்ட்ட இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே எல்லா மதத்தையுமே பிரச்சாரம் பண்ணுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கு. ஒருத்தர் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், பைபிள் எடுத்துகிட்டு போய் காரில் இருக்கிற ஒரு ஆள்கிட்டையும் பகவத்கீதையை எடுத்துகிட்டு போய் காரில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பகவத்கீதையை கொடுத்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக பகவத்கீதையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிறாங்க. அவர் கேட்பார், இதுவரையும் நீங்கள் பகவத்கீதையை வாங்கியிருக்கீங்களா? இல்லை, இதாங்க ஃபஸ்ட்டு. அது ஒரு வகையான பிரச்சாரம்னு கூட வச்சுப்போம். ஆனால் இது உண்மையிலேயே ஒரு பிரச்சாரமே கிடையாது. இவங்க அந்த இடத்துல இஸ்லாத்தை பற்றியோ பர்தானா என்னன்றதை பற்றியோ விளக்கம்லாம் கொடுக்கல. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது. நான் கல்லூரிக்கு போகும்போதும் ஸ்கூலுக்கு போகும்போதும் அங்கே என்ன பர்தா அணியக்கூடாது அப்படின்னு ஒரு சமூகம், இங்கே வந்து ஒரு குரூப் வந்து என்னை தடுக்குது. நான் பர்தா அணிந்தால் என்னை வந்து விரோதமாக பார்க்குது. பர்தா அணிவது மிகப்பெரிய ஒரு தீவிரவாத செயலுங்கிற லெவலுக்கு இங்கே பிரச்சாரம் போகும்போது அதை எதிர்த்து என்னோட இருக்கக்கூடிய இந்து சகோதரிக்கிட்டேயோ கிறிஸ்துவ சகோதரிக்கிட்டேயோ போய் நீங்கள் இதை அணிஞ்சிக்கிறீங்களா, அணிந்து பார்க்குறீங்களா? அவங்கள வந்து டெய்லி நம்ம வீட்டில் போட்டு விட போகிறதில்ல. இவங்க போய்
அணிகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க போட்டு பார்க்குறாங்க. இதில் யாருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கட்டாயமாக மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்றது யாரு அப்படிங்கறதா இங்க கேள்வி. இல்ல இப்போ இந்த நியூஸ் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இப்படியாப்பட்ட செய்திகள் இன்னும் வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்தி சேனல்கள் தான் இன்னும் பெரிய பிரச்சனையா மாத்துறாங்க. ஒவ்வொருத்தருமே தமிழ்நாட்டுல வலுக்கட்டாயமா மத மாற்றம் நடக்குது, ரோட்ல வந்து வலுக்கட்டாயமா திணிக்கிறாங்க சொல்லி. அப்போ இந்த மீடியாக்களுடைய போக்கு எப்படி பாக்குறீங்க? இல்ல முதல்ல அவங்களுக்கு மொழி புரிஞ்சிருக்காது, தமிழ் மொழி அவங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை. ஒரு பெண்ணை பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கு, இல்லை ஹிந்துவோ வேற ஒரு மதத்தில் இருக்கு, அந்த பெண்ணுக்கு பர்தா அணிஞ்ச ஒரு பெண்ணு பர்தா போட்டு விடுறாங்கன்றது தான் கான்செப்ட். இதை பார்த்துட்டு இதை வச்சு எப்படி அரசியல் பண்ண முடியும்? நம்ம ஊர்லேயே வழக்கு போடுறாங்கன்னா இதை நம்ம ஊரில் கருத்துரிமைக்கும் கொள்கைவாதத்திற்கும் இங்கே தீவிரமான ஐடியாலஜிக்கலாக வச்சுருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இதை வழக்கு போட்டு சிறையில் தள்ளுற அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு எங்கேருந்து புரியும் நம்ம எதிர்பார்க்க முடியும்? அந்த வீடியோவை மட்டும் எடுத்து வச்சு அவங்க பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கட்டாய மதம் மாற்றம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் கட்டாயமாக மதம் மாற்றப்பட்டாங்க? இல்லை யாருக்கிட்ட கட்டாய மதம் மாறணும்னு அவங்க கேட்டாங்கன்ற விஷயத்தை கொண்டு வாங்க. அப்போ யாருமே போய் என்னுடைய மதத்தில் இது இருக்குன்னு சொன்னாலே நீங்கள் வந்து இது கட்டாய மதம் மாற்றம்னு சொல்லிட்டு அப்போ பிரச்சாரமே பண்ண முடியாதே. சுற்றி வளைச்சு நீங்கள் அடிப்படை உரிமையை வந்து பறிக்க தானே பார்க்குறீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க அவங்களோட பர்மிஷனோட தான் அவங்க ஹிஜாப் அணிஞ்சாங்க. அந்த வீடியோல பார்க்கும்போது அதுதான் இருக்கு. அவங்க உங்க பர்மிஷனோட வீடியோ போடலாமான்னு கேக்குறாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களே, எந்த மாதிரியான வழக்கெல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க? இல்ல இதுல முதல்ல வந்து கைது குறிப்பாணை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஒருத்தங்களை கைது பண்ணும்போது. அதன் அடிப்படையில் என்னென்ன பிரிவுகள் போட்டிருக்காங்கன்ற தகவல் தான் இப்போ வரையும் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்போ புதுசா இந்த பாரதிய நியாய சன்ஹிதான் வந்திருக்கிற BNSல 352 பிரிவும் 353 சப்கிளாஸ் 2 அப்படிங்கிற பிரிவும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, தகவல் தொழில்நுட்ப அதுக்குன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு IT ஆக்ட்னு சொல்லுவோம். அதில் 66F அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கக்கூடிய வழக்கு நியாயமானதா நியாயமற்றதா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேனே. இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது உண்மையாகவே கருத்துரிமைக்கு உட்பட்டது. சரி, ஒரு வேலைக்கு இது கருத்துரிமைக்கு உட்படலை அப்படிங்கிற ஆங்கிள்லேயே ஒரு வழக்கு போடுறதா இருந்தாலும் 352ங்கிற பிரிவு என்ன சொல்லுதுன்னா, யாரேனும் ஒரு நபரை இன்சல்ட் பண்ணாங்கன்னா அந்த இன்சல்ட்டின் மூலியமாக பொது அமைதி கெடுற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் இந்த பிரிவை போடலான்றாங்க. இப்போ இந்த வீடியோவில் இவங்க சொல்ல வர விஷயம் என்னென்னா, இவர்கள் போய் வந்து பர்தா இந்த மாதிரி போட்டாங்க இல்லையா, இதனால் ஒரு சமூகம் பார்த்துட்டு கட்டாய மதமாற்றம் பண்ணுறியான்னு மிகப்பெரிய கலவரம் பண்ண போகிறாங்கன்றாங்க. ஒரு சாதா கருத்துரிமைக்கு உட்பட்ட செயலை பார்த்து ஒருத்தன் இன்சல்ட் ஆகி அப்படி ப்ரொவோக் பண்ணுவானா அவனை அடக்கிறது தான் போலீஸோட வேலை, அவனை அடக்கிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை. இவன் பண்ணதுனாலே அந்த பிரிவை எடுத்துகிட்டு போய் போடுறதுங்கிறது முதல் தவறு. சரி, அதையும் போட்டாச்சு. 353(2) அப்படிங்கிறது இது பல வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய செக்ஷன். IPCயில் இருக்கும் போதும் இரு மதம் இரு பிரிவு இரு சாதிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினருக்குள்ள ஒரு மோதலை உருவாக்குற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தாலே அந்த பிரிவு வந்து போட்டுருவாங்க. இதில் ஒன்று பெயிலபிள், ஒன்று நான் பெயிலபிள், அதெல்லாம் இருக்கட்டும். டெக்னிக்கலாக நான் போக விரும்பல, லீகலாக. ஸோ இதில் அந்த பிரிவு போட்டிருக்காங்க. சரி, இந்து முஸ்லீம்ங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருச்சு, அதை வச்சு கூட போட்டிருக்காங்க, சரியல்ல, வச்சுப்போமே. ஆனால் 66F இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா, சைபர் டெரரிசம் அப்படின்னு சொல்லுது. அந்த வேர்டே வந்து யாரெல்லாம் சைபர் டெரரிசம் இணைய தீவிரவாதம் செய்கிறாங்க சோஷியல் மீடியாவில், இல்லை சோஷியல் மீடியான்னு இல்லை, அது சோஷியல் மீடியா, இந்த யூடியூப், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஃபோனு எல்லாமே தான் அதில் வரும் சைபர்னா. அப்போ இந்த இணைய தீவிரவாதம் சைபர் டெரரிசம் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்க முடியும். நான் முதல்லலாம் சொன்னதில் 2 வருஷம் சிறை தண்டனை கொடுக்க முடியும், 3 வருஷம் அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியும். அதெல்லாம் விட்டுருங்க, அது பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது அப்புறம், அது நியாயமற்றதுன்னு நம்ம அடுத்து சொல்லுவோம். பட் இந்த 66F சைபர் டெரரிசமுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கான தண்டனை இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. அப்போ சைபர் டெரரிசம்னா என்ன? நான் போய் ஒருத்தர்கிட்ட கருத்து கேட்டால் தீவிரவாதம் ஆகிடுமா? இப்போ தீவிரவாதம்ங்கிற வார்த்தை எங்கேருந்து இதில் வந்துச்சு? ஏன்னா அந்த இடத்துல ஒரு பர்தா போட்ட பெண் இருந்தது, பர்தா வந்தது, முஸ்லீம்ங்கிறதுனாலேயே இந்த விஷயம் வந்துருமா? சரி, அந்த பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ 66Fங்கிறது முதல்ல அந்த சைபர் டெரரிசம்ங்கிற பிரிவு என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, காவல்துறை எந்த அளவிற்கு அப்பட்டமாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த நடந்த சம்பவத்துக்கோ இந்த பிரிவுக்கோ ஒரே ஒரு பர்சன் கூட சம்மந்தம் இல்லை. உண்மையில் சொல்லணும்னா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிற்காது, இதை குவாஷ் பண்ணவும் முடியும். அதாவது இதை ரத்தே பண்ணுற அளவிற்கான அந்த பிரிவு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரேனும் இந்திய அரசாங்கம், அந்த பிரிவில் யாரேனும் ஒரு இந்திய நாட்டிற்கோ இந்திய ஒருமைப்பாடுக்கோ அதில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ ஒரு பிரிவினருக்கோ மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற வகையில் கீழ்கண்ட விஷயங்களை செய்தால் அது சைபர் டெரரிசம்ன்ற விளக்கத்தை கொடுத்துருக்கு. அப்போ அந்த கீழ்கண்ட செயல்கள் என்னன்னு பார்க்கணும்ல. அதில் 3 நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், நிறைய இங்கிலீஷில் இருக்கும். டினையிங் ஆர் காஸ் த டினையல் ஆஃப் அக்சஸ் டு எனி பர்சன்
ஆத்தரைஸ்டு டு அக்சஸ் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆர்பிஐ ஒரு பண நிறுவனம், அதாவது நம்மளுடைய மிகப்பெரிய பொருளாதாரம். இன்டெலிஜென்ஸ், உளவுத்துறை யாருக்குமே கொடுக்காத ஒரு தகவலை சில டேட்டா பேஸில் வச்சுருப்பாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான தகவல். அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரசு நிறுவனம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேட்டா இருக்கும். இதை வந்து ஒரு ஆஃபீஸர் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பார். இவரை அக்சஸ் பண்ண விடாமல் அவரை தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது இந்த சைபர் டெரரிசம். உதாரணத்துக்கு ஒரு பண பரிவர்த்தனை செய்ய போகிறாரு, அந்த ஆஃபீஸர் அதை பண்ண விடலை அப்படின்னு சொன்னால் நம்ம இடையில பூந்து அவருடைய அக்சஸை தூக்குறோம்னா இது சைபர் டெரரிசம். இன்னொன்று, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த முக்கிய தகவலுக்குள்ளே போய் அவங்கக்கிட்ட அஃபிஷியலாக கேட்காம சிம்பிளாக சொல்லணும்னா ஹேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தகவலை திருடினாலோ அல்லது அந்த தகவலை அக்சஸ் பண்ண முயற்சி பண்ணாலோ சைபர் டெரரிசம். மூணாவது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் மீண்டும் வர்றதுக்கு வைரஸை போடுறதோ, இந்த மால்வேர்லாம் போடுவாங்கள்ல, அழிக்கிறது மாதிரியான இந்த மாதிரி செயல்பாடுகள், இந்த 3 செயல்பாடுகளில் உள்ளே போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சைபர் டெரரிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது யூடியூப்பில் வீடியோ போடுறது எப்படி இந்த 3ல் வரும்? எந்த கம்ப்யூட்டர் ரெசோர்ஸை போய் அவர் அக்சஸ் பண்ணாரு, இல்லை எந்த பொதுத்தள எல்லா அரசினுடைய நிறுவனத்தில் அக்சஸை போய் டினை பண்ணாரு, அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. சைபர் டெரரிசம்ங்கிற ஒரு வேர்டை படிச்சுட்டு டெரரிசம், முஸ்லீம், பர்தா, அனஸ் பேர் ரிலேட் ஆயிடுச்சு, சைபர் டெரரிசம் அப்படின்னு ஒரு பிரிவை வந்து போட்டாச்சு. இப்போ அந்த பிரிவை அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்களா, அதில் நீதிமன்றத்தில் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்குறேன். சரி, இந்த மாதிரி கருத்துரிமைக்கு உட்பட்டு போய் ஒரு பெண்கிட்ட கேட்டு அனுமதியோடு போட்ட விஷயத்துக்கு சைபர் டெரரிசம்னு போட்டாங்கல்ல. கடந்த மாதம் ராமநாதபுர தொண்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. இந்த வழக்கில் இதே அரசாங்கமோ இதே காவல்துறையோ எப்படி செயல்பட்டது அப்படின்னு பார்க்கணும். பாஜகவினுடைய மாநில செயலாளர் குருஜின்னு ஒரு ஆள், நான் என்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குது, ஆனால் உயர்நீதிமன்றம் அதை ஃபேஸ்புக்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னு ஆர்டர் சொல்லிடுச்சு. அதனால் நான் அந்த ஃபோட்டோவை காட்ட விரும்பலை, நீங்களும் அதை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு இஸ்லாமிய பெண், பர்தா அணிந்த ஒரு பெண்ணு, வேறு ஒரு ஹிந்து அடையாளங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் மிகவும் ஓப்பனாக சொன்னால் செக்ஷுவலாக ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை எடுத்து, உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் சட்னியான்னு வெறுப்பேற்றணும், கலவரத்தை உண்டு பண்ணணும்னு அந்த குருஜிங்கிறவர் ஒரு போஸ்ட்டை போடுறாரு ஃபேஸ்புக்கில் போடுறாரு. இதை பார்த்துட்டு தொண்டியில் இருக்கக்கூடிய ஜாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய மர்கஸினுடைய தலைவர், தொண்டி தலைவர், அவர் போய் ஒரு புகார் தொண்டி காவல் நிலையத்தில் கொடுக்குறாரு. அதை வந்து 14/6/2024 அன்றைக்கி அங்கே புகார் மனுவாக வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜூன் 14 வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வழக்கு பதிவு பண்ணு அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஆரே போடலை. பல தடவை கேட்டும் எஃப்ஐஆர் போடலை. உடனே ராமநாதபுரத்தில் தொண்டியில் வழக்கறிஞர் ஆஷிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் மூலயமா இவங்க என்ன பண்ணுறாங்க, மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க, உடனடியாக இதில் வழக்கு பதிவு செய்ய சொல்லுங்க. அந்த ரிட்டு போட்ட உடனே காவல்துறை எஃப்ஐஆரை பதிவு பண்ணுது. எவ்வளோ நாள் கேப்பில்? ஒரு 20 நாள் கேப் கழிச்சு 7/7 அன்னைக்கு அவர் கைது செய்யப்படுறார். 14/6 புகார் கொடுக்கப்படுது, 13/6 அவர் போடுறாரு. கிட்டத்தட்ட 20 நாட்கள், 7/7 அவரை கைது பண்ணது காவல்துறை. உயர்நீதிமன்றத்துக்கு போன அப்புறம், நீதிமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த அப்புறம் புகாரை கைது பண்ணுறாங்க. அப்புறம் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அந்த போஸ்ட்டை நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிச்சு, இந்த மாதிரிலாம் நாங்கள் கடுமையாக எச்சரிப்போம்னு சொல்லிச்சு, அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஒரு இஸ்லாமியன் தனக்கு எதிராக ஒரு விஷயம், இதே பாஜக ஆளுங்க, ஆர்எஸ்எஸ் ஆளுங்க, இந்து முன்னணிக்காரங்க இந்த மாதிரி பதிவு போடும்போது நியாயமான முறையில் காவல்துறையில் போய் பாதிக்கப்பட்ட நபர்னா அப்படின்னு புகார் கொடுக்கும்போது, எங்களுக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வழக்கு பதிவு பண்ணல, நீதிமன்றத்துக்கிட்ட போய் தான் எங்களுடைய உரிமையை நாங்கள் வாங்கினோம். ஆனால் யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் நியாயமான முறையில் கருத்து உரிமைக்கு உட்பட்டு ஒரு பர்தா விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களான்னு அனுமதி கேட்டு அவங்க அனுமதியோட கன்சென்ட்டோடு போடுற ஒரு விஷயத்துக்கு தானாக இந்த மாதிரி வந்து போடுறாங்க. இல்லை இன்னும் முன்னாடி யாரோ ஒருத்தர் அதில் பாதிக்கப்படாத ஒரு நபர் வந்து புகார் கொடுத்ததற்காக இந்த வழக்கை பதிவு பண்ணுறாங்கன்னா இங்கே பாகுபாடு இருக்குதா இல்லையா? அப்போ ஒரு முஸ்லீம் அப்படின்னா அவனை ஈஸியாக டெரரிசம்னு கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ தானே, கிட்டத்தட்ட இது தானே, இரு மதத்துக்குள்ள பிரிவு வருது, இதெல்லாம் தானே அந்த ஃபோட்டோலையும் இருக்குது. அவருக்கு 66F போட்டிங்களா? அவருக்கு வெறும் 153A அந்த பிரிவில் மட்டும்தானே எஃப்ஐஆர் போட்டாங்க. அவரும் அதே ஃபேஸ்புக்கில் போட இணையவழியில் போட்டார். அதுவும் சைபர் தான், அதுவும் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிற விஷயம் தான். நீதிமன்றம் சொல்லி வழக்கு போடுறீங்க, அப்போ ஏன் சைபர் டெரரிசம் வரல? அப்போ பேர் முஸ்லீமாக இருந்தால் போதும், அவனை டெரரிசத்துக்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். இந்த பிரிவுகளே மிக ஆபத்தானது. இது ஒரு அப்பட்டமானது. இதற்கும் இந்த வழக்கு, இந்த விஷயத்துக்கும் வழக்கு இல்லை, அந்த சம்பவத்திற்கும் இந்த வழக்குமே சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல உறுதியாக சொல்ல நினைக்கிறோம். சரி, இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ
சாமியார் மகாவிஷ்ணு ஸ்கூலில் போய் அவர் பேசின அந்த கருத்துங்கிறது. இப்போ அதுவுமே பார்த்தோம்னா அவங்க மத நம்பிக்கை தான் பேசியிருக்காரு. முன்ஜென்மம் பின்ஜென்மங்களை அவங்க மத நம்பிக்கை சார்ந்து பேசியிருக்காரு. இப்போ அதில் சாமியார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இங்கே இவர் அனுமதியோட, அந்த பெண்களோட அனுமதியோட யூடியூப்ல வீடியோ போடுறாரு. இதுக்கும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இப்போ இது ரெண்டும் ஒரே கண்ணாட்டத்தில் பார்க்கலாமா? அப்படி இல்லை. இப்போ அவரு அனுமதியோட பர்தா போட்டாங்க. நீங்கள் அது ரெடி கம்பேர் பண்ணுறதுனால சொல்கிறேன். முதல்ல கம்பேர் பண்ணக்கூடாது. சரி, ஓகே, கம்பேர் பண்ணுறோம். அவர் அனுமதியோட பர்தா போடுறாரு. இவங்களை பள்ளி நிர்வாகம் கூப்பிட்டு பேச சொல்லி அந்த இடத்துல ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறார். அவள் பேசுகிற இடத்துல எப்படி தவறாகும் அப்படின்னா, முதல்ல அங்கே நடந்த செயல் தவறான செயல் இல்லை, பர்தா மேட்டரில். அது அனுமதியோட போட்ட விஷயம். ஆனால் இவர் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ண தவறுனால்தான் நீங்கள் வந்து பார்வையற்றவர்களாகவும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளியாகவும் பிறக்கிறீங்கன்னு அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இருக்கும்போதே அதை சொல்கிறார். அவர் அப்போ என்ன பண்ணுறாரு? இப்போ அங்கே அவர் இன்சல்ட் ஆகலையா? அவர் அஃபண்ட் ஆனார். அவர் வந்து கேட்குறாரு நியாயமா, ஏங்க நீங்கள் இதெல்லாம் வந்து அரசு நிறுவனத்தில் நீங்கள் பேசக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு நபரை எப்போ வேணால் எங்கே வேணால் கூப்பிட்டு பேச விடலாம், யார் வேணால் பேச விடலாம். அது சரியாக தவறாங்கிறதுக்குள்ளே அப்புறம் போவோம். பேசுகிற ஆள் ஒழுங்காக பேசுகிறாராங்கிறது தானே மேட்ரு. நல்ல ஆள் தவறாக பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தடுத்து நிறுத்த தானே செய்யணும். உண்மையிலே அவர் நல்ல ஆளுங்க. மகாவிஷ்ணு சொல்ல ஒரு சாதாரண ஒரு சீஃப் கெஸ்ட்டு நல்ல ஆள். ஆனால் அவர் ஏதோ ராங்காக பேசிக்கிட்டு இருக்காருன்னா நம்ம அந்த இடத்துல தடுக்க தானே செய்யணும். அதுதானே அதை கூப்பிட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டனுடைய வேலை. அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஆசிரியர் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக கேட்குறாரு. நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க? அது உங்கள் ஆன்மீக நம்பிக்கைன்னா அதை எடுத்துகிட்டு வந்து எப்படி ஸ்கூல் பசங்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அதுக்கு பதில் இவர் சொல்கிறார். யாராக இருந்தால் என்ன பண்ணணும்? ஒரு நல்லவர், ஐயா நான் உங்களை அஃபண்ட் பண்ணணும்னு சொல்ல ஏதோ சொன்னேன், நான் இதை இனிமேல் பேசுவேன், இப்படி ஆங்கிளில் பேசியிருந்தா கூட அது வேற. உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உங்களுக்கு யார் சொன்னது? சட்டத்தில் இருக்கா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கான்றாரு. சட்டத்தில் இருக்குது. சட்டத்தில் இருக்கு. ஆர்டிகல் 28(1). நீங்கள் போய் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாரும் கூகுள் பண்ணுங்க. நீங்கள் வேணால் இந்த கார்டு இந்த நேரத்தில் அப்படியே டிஸ்பிளே பண்ணி காட்டுங்க. அரசு உதவி பெறக்கூடிய எந்த ஒரு நிறுவனத்திலும் மத போதகத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. இப்போ ஆன்மீகத்தை நான் வந்து மத போதனையை நான் செய்வேன் சட்டத்தில் இருக்கானா உனக்கு தெரியல, தெரிஞ்சு அவரு கேட்குறாரு. அப்போ அவர் சட்டத்திற்கு உட்பட்டு கேட்குறாரு. அவரை இன்னும் இன்சல்ட் பண்ணி நான் இப்படித்தான் பேசுவோம், நீ பெரிய ஆளா, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறதும் எல்லாத்த விட பெருசு அவருடைய பெயரை கேட்டது. இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, கேள்வி நியாயமானதா இல்லையா? நீ இங்கே வந்து ஆன்மீகத்தை பேசலாமா, நீ பேசுறது தப்புன்னு நான் கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறது ஒரு விதம். நீ யார், உன் பேர் என்னன்னா, அப்போ அவர் ஹிந்து, ஆக்சுவலாக அவர் ஒரு இந்து பேரை கொண்டு வரலாம், சங்கர். ஒருவேளை அவர் ஒரு கிறிஸ்டினாவும் முஸ்லீமாவும் இருந்தால் நீ என்ன சொல்ல வர இப்போ அந்த பசங்க முன்னாடி? பாத்தியா, முஸ்லீமாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவான், கிறிஸ்டினாக இருந்தால் இப்படி தான். அப்போ இது மதக்கலவரத்தை தூண்டுறது இல்லையா? பிரிவினை ஏற்படுறது இல்லையா? இந்த மாதிரி ஆளுக்கு நான் வரி கட்டுற ஸ்கூலில் உனக்கு என்னங்க வேலை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயத்துக்கும் அவர் அதை தொடர்ந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக பேசினதுக்கு தான் வழக்கு பதிவு பண்ணாங்க இல்லையா? அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவரை கைது பண்ணது அந்த விஷயத்துக்காக. இதில் வந்து அவர் கூப்பிட்டதால தானே பேசுகிறாருன்னா கூப்பிட்டவங்களையும் சேர்த்து தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏன் சட்டத்தை மீறினேன்னு அவங்க பண்ணிட்டாங்கன்னு இவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? அங்கே தவறு நடந்தது, அதை நம்ம தவறு இல்லைன்னு சொல்லவே இல்லை. இங்கே தவறே நடக்கலைன்னு நம்ம சொல்கிறோம். பரதா அணிறீங்களேங்க, நீங்கள் போடுறீங்களா? இப்போ நான் கேட்குறேங்க, நீங்கள் தொப்பி போட்டு உட்காந்துருக்கீங்க, போகிறோம், எங்கே பார்த்தாலும் பாய் நான் வீடு தர மாட்டேறாங்க, எங்கே பார்த்தாலும் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க, நம்ம அப்படியே அங்கே பழகிறோன்னா பாய் அப்படிலாம் இல்லை பாயின்னு தான் என் நண்பன் சொல்லுவான். நீ எனக்காக ஒரு இதை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னுட்டா வா பாய் போடுறேன்னு போடுவான். அவனே கூட என்கிட்டருந்து வாங்கி போட்டிருப்பான். இதையெல்லாம் நீங்கள் சைபர் டெரரிசம்னும் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிற விஷயம்னு மாற்ற வேண்டிய தேவை என்ன? ஒன்றிய அரசாங்கம் பண்ணுது, அங்கே பாஜக செய்யுதுன்னா அவங்க வேலையே அதுதான், எப்போ கிடைக்கும் அப்படின்னு உட்காந்துருப்பான். இங்கே பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் இருக்கும்போது, காவல்துறை இருக்கும்போது இப்படி பண்ணுறதுங்கிறது தான் மிக வேதனையான செயலை. இது வந்து இது தொடர்ச்சி அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு உரிமை மறுப்பு காலம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்போம், ஈக்குவாலிட்டி காட்டுறாங்க. அந்த பக்கம் மகாவிஷ்ணுவை கைது பண்ணோம், இந்த பக்கம் பாருங்கள் அனசை கைது பண்ணோம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இவனையும் தூக்குறோம், பிஜேபிக்காரனையும் தூக்குறோம், இந்த பக்கம் இந்த மாதிரி இஸ்லாத்தை பேசுகிற ஆளையும் தூக்குறோம். அதை நாங்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் தவறு செய்கிறவன் எவனாக இருந்தாலும் தூக்குங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நான் டேலி பண்ணி ஜனநாயகத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தவறு செய்யாத இஸ்லாமியர்களை சிறையில் அடைத்து அவன் மேலே வழக்கு போட்டு அந்த ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி ஜனநாயகத்தை நீங்கள் காட்டணும்னு அவசியம் இல்லைங்கிறோம். நான் சமீபத்தில் ஒரு இதில் பேசும்போது கூட அரசியலமைப்பு சட்டத்தை எரிப்பேன்னு ஒரு டைட்டில் வந்து போட்டிருந்தோம். ஆக்சுவலாக அது அம்பேத்கர் சொன்னது, அரசியலமைப்பு சட்டத்தை நான் எரிப்பேன் அப்படின்னு. ஏன் எரிப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, சட்டத்தை எல்லோருக்கும் சமமாக நீ நடைமுறைப்படுத்தினா தான் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம். நீ இவனுக்கு ஒரு பாணி அவனுக்கு ஒரு பாணின்னு பாகுபாடு காட்டுறதா இருந்தால் இதை தூக்கி நான் எரிச்சிருவேன் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். அதே தான் நாங்களும் சொல்கிறோம். இஸ்லாமியன் அவனுடைய கருத்துரிமையை பயன்படுத்தி, பேச்சுரிமையை பயன்படுத்தி, மத
பிரச்சாரத்தை செய்வதற்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படும் போது அவனை ஒடுக்கி சிறையில் அடைச்சி தான் அந்த ஜனநாயகம், நாங்கள் நீதியாளர்கள், நாங்கள் நியாயமானவர்கள், நடுநிலைவாதிகள் அப்படின்னு காட்டணும்னு நினைச்சால் அந்த ஜனநாயகம் மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். உண்மையான ஜனநாயகம் இருக்க வேண்டும். எதை அம்பேத்கர் நிறுவினாரோ அதை நீங்கள் முதல்ல நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிறத அந்த விஷயத்தில் சொல்ல வரோம். சரிங்க, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல தரவுகள் சொல்லியிருந்தீங்க. இந்த வழக்குடைய பின்னணி இது சார்ந்த பல விவரங்களை இது மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்துறது ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கண்டிப்பாக சந்திப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.